இரவு நேரத்துலையும் மீன் குழம்பு சாப்பாடு சுட சுட கிடைக்கும். சமையல எந்த இடத்துல கிடைக்கும், ஆனால் இந்த இடத்துல கிடைக்கும். சரி, பழைய ஸ்டாக் தான் இறக்கி விட்டுருவாங்களோன்ட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் தெரியும் எவன் காரம் இல்லைன்னு. என்ன பர்பஸ்னா, ஜிம் போகிறவங்களாம் நிறைய பேர் வந்து இந்த டியூனா ஃபிஷ்ஷை தான் வந்து ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் பட்டினப்பாக்கம் மசாலா எப்படி குழப்பறல. மக்களே, இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷாப்போட ஸ்பெஷல்ன்றதை சொல்கிறேன். அது என்ன ஷாப்புன்றதை சொல்கிறேன். இது கோரா ஸ்ட்ரீட் இருக்குல்ல, கோரா ஃபுட் கோர்ட்டுக்கு அப்படியே பக்கத்துலேயே இதுக்கு வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷனுக்கும் கோரா ஸ்ட்ரீட் ஃபுட்டுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு ஷாப். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பட்டினப்பாக்கத்தையே ஃபுல்லாக இறக்கி வச்சுருக்காரு மனுஷன். நாங்கள் எதிர்பார்க்குறாங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லி பட்டினப்பாக்கத்தில் என்னென்ன ஃபிஷ்ஷஸ் இருக்கும், என்ன மாதிரி அவங்க போடுற மசாலாஸ் எல்லாமே வந்து இங்கே அவைலபிள் இருக்குது. இங்கே ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, இரவு நேரத்துலையும் மீன் குழம்பு சாப்பாடு சுட சுட கிடைக்கும். சமையல எந்த இடத்துல கிடைக்கும், ஆனால் இந்த இடத்துல கிடைக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு சுட்ட சுட்ட சைட் டிஷ்ஷஸோட நம்ம செம்மையாக டேஸ்ட் பண்ண போகிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பு சாப்பாடு வித் அன்லிமிட்டெடில் 70 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. தவா ஃபிஷ் ஃப்ரை தான் எல்லாமே டீப் தவா தான் பண்ணுறாங்க. எல்லாமே வந்து ஃபிஷ்ஷஸ் வந்து எல்லாமே டெமோ வச்சுருக்காங்க, எல்லாமே இருக்குது. அப்படி ஃபிஷ்ஷஸ் பார்த்துடலாமா? கடம்பா இருக்குது, சிக்கன் இருக்குது, எறா இருக்குது. எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் இப்போ தான் கொட்டினார் ஷூட்டில் பார்த்துருக்கீங்க. நெத்திலி, இது வந்து ஃபிஷ் கட்லா தானே, இது கட்லெட்டு. இதுனா மீன் ஷீலா மீன். இது வந்து தும்பிலி. இது இலிப்பூச்சி, அதாவது பட்டினப்பாக்கத்தோட ஃபேமஸ் இலிப்பூச்சி. இது வந்து பப்பா. இது வந்து சங்கரா மீன். இது வந்து ஐலா பாறை. தேங்காய் பாறையா? ஓகே, தேங்காய் பாறை. ப்ரோ, லேண்ட்மார்க் மட்டும் சொல்லுங்களேன். ப்ரோ, உங்கள் நேம்? என்னோட நேம் கௌதம். எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷன் இருக்குல்ல, வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷனுக்கும் நம்ம கோராவோட ஃபுட் ஸ்ட்ரீட்டுக்கும் இன் பிட்வீனில் நம்ம ஷாப் இருக்குது. ஆமாம். எப்போ ஆரம்பிச்சு? ஒரு 2 months பிஃபோரு. ஸோ என்ன பர்பஸ்க்காகனா, சீ ஃபுட்டை தேடி எல்லாருமே வந்து ரொம்ப தூரம் பீச் சைடு போகணும் அப்படின்ற இதுக்காக. ஸோ அந்த கான்செப்ட் நம்ம வந்து வேளச்சேரியில் எடுத்துகிட்டு வந்து, அதுவும் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஹைஜீனிக்காக. என்னென்னா, சீ ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து எனக்கு ரொம்ப நீட்டாக வேணும், க்ளீனாக வேணும் அப்படின்வாங்க. நம்ம ஷாப்பை வந்து ட்ரை பண்ணுங்கள், நீட் அண்ட் க்ளீன், ஹைஜீனிக். அதுவும் இல்லாமல் வந்து நம்ம அடித்து சொல்கிறேன், சீ ஃபுட்டு வந்து பீச் சைடை விட இங்கே வந்து உங்களுக்கு அஃபோர்டபுளான ப்ரைஸில் கிடைக்கும். இப்போ நீங்கள் காமிச்ச மீன்லாம் வந்து பெரிய பெரிய சைஸு. நீங்கள் ஆல்மோஸ்ட் நான் சொல்ல போனோன்னா, இது நீங்கள் பீச் சைடில் போய் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 300 400 அந்த ரேட் தான் ஒரு மீனே கொடுப்பாங்க. நம்ம ஜஸ்ட் 199 தான். அந்த பெரிய மீன் எல்லாமே 199, 150, 100 rupeesக்கு 3 pieces. அதுவும் இல்லாமல் இந்த ப்ரானு, ஸ்குவிட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 80 rupees தான். இந்த டியூனா ஃபிஷ் கட்லெட்டு என்ன இதுனா, நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா டெய்லி என்ன வலையில் பிடிக்கிறாங்களோ அந்த ஃபிஷ்ஷை மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது ஃப்ரெஷ், நீங்கள் அதுதான் சொல்கிறேன், நம்ம ஃப்ரெஷ்ஷுன்றத வாயால் சொன்னால் மற்றவங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. நீங்கள் வாங்க, வந்து ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு இது ஃப்ரெஷ்ஷாக இல்லையான்றது உங்களுக்கு தெரியும். ஏன்னா எல்லாமே உங்களுக்கு தெரியும், நிறைய ஷாப்பில் வந்து எல்லாம் ஃப்ரெஷ்ஷு வாங்கன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அதெல்லாம் நம்ம சொல்லலை. நீங்கள் வாங்க, வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் எங்களோட இது எவ்வளோ நீட்டாக தரோம், க்ளீனாக தரோன்றது தெரியும். அது இல்லாமல் இது எல்லாமே வந்து உங்களுக்கு மசாலா இது போட்டு தான் வச்சுருக்கோம். நீங்கள் சொல்லும் போது தான் எடுத்து நம்ம தவாவில் போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணி தருவோமே தவிர அதுக்கு முன்னாடி எதுவுமே இது பண்ணவே மாட்டோம். ஸோ அந்தளவுக்கு நீட் அண்ட் ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கோம். வாங்க, இங்கே சீ ஃபுட்டை தேடி இனிமேல் பீச் சைடு யாரும் போகிறவங்க, கஷ்டப்பட்டுட்டு தேடி போகிறவங்க வந்து இங்கே வந்து ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க. ஓகே, இது வந்து மீன் சாப்பாடு வந்து எப்பவுமே கிடைக்கும்? ஆமாம், மத்தியானம் நம்மளுக்கு ஒரு 11:30 4:30 வரைக்கும் லஞ்ச் இருக்கும். ஸோ மீன் குழம்பு சூடாக சாப்பாடு அது இருக்கும். அது இல்லாமல் ஈவினிங் திருப்பியும் வந்து நம்ம சாப்பாடு வந்து சூடாக அதுவும் எடுத்துகிட்டு வருவோம், மீன் குழம்பு. ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து நைட் டைமில் வந்து ஃப்ரைட் ரைஸு அந்த மாதிரி தான் சாப்பிட்றாங்க. மீன் குழம்புன்றது வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும், அது எங்கே கிடைக்கும்னு தெரியாது. ஸோ அதே மாதிரி அதை நம்ம நல்லா டேஸ்ட்டாக வந்து செஞ்சு அதை ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். வாங்க, வந்து ட்ரை பண்ணுங்கள்.
இவர் இன்ஸ்டாகிராம் பேஜ் அவர் வச்சிருக்காரு. அது பேஜ் சொல்லுங்கள் மக்களுக்கு. கௌரி அம்மா சீ ஃபுட்டுன்னு சொல்லி நம்ம பேஜ் இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி பேசிஸில் நான் அப்டேட் போட்டுட்ருப்பேன். என்ன ஃபிஷ்ஷஸ்லாம் இருக்குது, என்ன அவைலபிள் இருக்குன்றது உங்களுக்கு நான் அதில் ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணுவேன். வந்து சாப்பிட்றவங்க அதை பார்த்துக்கோங்க. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரியும். அப்போ வந்து சாப்பிடு. ஓகே கைஸ், வாங்க இன்றைக்கி வந்து ஒரு பிடிக்கணும். அதுவும் நான் ராத்திரி நேரத்தில் வந்து மீன் குழம்புன்னும் போதே நம்மளுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. மீன் குழம்பு எப்படி இருக்குது ப்ளஸ் சைட் டிஷ் பாருங்கள், அதுக்குள்ளே வந்துடுச்சு பாருங்கள். நாங்கள் ஆர்டர் பண்ணிட்டு தான் வந்தோம். அதுக்குள்ளே ஒரு 4 ஐட்டம் வந்துடுச்சு. முக்கியமாக ஒன்று, எனக்கு எண்ணெய் கம்மியாக போட்டு செய்யுங்க, எனக்கு வந்து எண்ணெய் தாசையாக போடுங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு கஸ்டமைஸ் பண்ணுறாங்க. அது ஒரு சந்தோஷமாக. நான் கேட்டேன் எண்ணெய் கம்மியாக போடுங்கன்னா கம்மியாக போட்டாங்க. இது பட்டினம்பாக்கத்தோட ஸ்பெஷல் மசாலா தெரியுங்களா? ஞாபகத்தில் இருக்கா? ரொம்ப நாள் ஆச்சு. ஆமாம், ஆனால் இது பட்டினம்பாக்கம்ல நண்பர்களே, வேளச்சேரியோட மசாலா இது. ஆனால் பட்டினம்பாக்கம் மசாலா எப்படி குழப்பறல அப்படிதான் கொஞ்சம் இருக்கும். ப்ரோ, இது கட்லெட் வந்து கொடுத்துருக்கீங்க. இது என்ன மீன், என்ன அது? பிரதர், இது பார்த்தீங்கன்னா டியூனா ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவாங்க. சூரை மீன் தமிழில் சொல்லுவாங்க. என்னென்னா இருக்கிறதுலே ஃபிஷ்லேயே நம்மளுக்கு வந்து ப்ரோட்டீன் அதிகமான இருக்கிறது பார்த்தீங்கன்னா டியூனா ஃபிஷ் தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த பெரிய ஃபிஷ்ஷை நம்ம வாங்கிட்டு வந்து கட் பண்ணி அதை வந்து பாயில் பண்ணி இது வந்து ஸ்லைஸ் இது பண்ணி கட்லெட்டாக செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். என்ன பர்பஸ்னால் ஜிம் போகிறவங்களாம் நிறைய பேர் வந்து இந்த டியூனா ஃபிஷ்ஷை தான் வந்து ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குன்றதுனால மோஸ்ட்டாக அதான் சாப்பிடும். ஸோ அதனால் வந்து கொடுத்துட்ருக்கோம். குழந்தைங்களுக்குலாம் நல்லா கொடுக்கலாம். ஏன்னா ப்ரோட்டீன் சத்து அதிகமாக இருக்கிறது. யூஸ்வலாக வந்து நிறைய சாப்பாடு வந்துடுச்சு, சிக்கன் அது இதுன்னு. பட் ஒரே ஒரு விஷயம் தான் நம்ம சொல்லணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு கெமிக்கல்ஸு எதுவுமே இல்லாத, ஏன்னா நம்ம வந்து ஒரு பாக்டீரியாஸ் அழின்னா நம்மளுக்கு சால்ட் வாட்டர் தான் மோஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போது அது வந்து அதுலேருந்து நம்ம சீ ஃபுட் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறதுனால இதில் எதுவுமே வந்து பாக்டீரியாஸ் எதுவுமே இல்லவே இல்லை. எந்த ஒரு கெமிக்கல்ஸ், எந்த ஒரு கலப்படம் எதுவுமே இல்லை. ஸோ என்ன ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குதோ அது மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதனால் தைரியமாக நம்பிக்கையாக நம்ம சாப்பிட்லாம். அவர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள மீன் சாப்பாடும் வந்துருச்சு. இது வந்து நான் என்னன்னு சொல்கிறது, செம்ம ஃபாஸ்ட்டு, நல்லா குயிக்காக பண்ணுறாங்க. அட் நைட்டு மிட் நைட்டுன்னு கூட சொல்லலாம். 10:30 மணி இருக்க தான் இருக்கும் ஷாப்பு. எல்லாம் மீன் குழம்பு சாப்பாடு வெறியோடு சாப்பிடணும், ப்ளஸ் வந்து ஒரு கிரேவிங்காக இருக்குது, ப்ளஸ் வந்து மீன் குழம்பு சாப்பாடு கிடைக்கலையே, நைட் டைமில் கிடைக்கலையன்றவங்களுக்கு இது செம்ம ஏற்றணும். இங்கே இருக்கிற செம்ம ஹைலைட்டை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறாங்கன்னாங்க. இந்த இடத்துல கூட பார்த்திங்கன்னா சிக்கனும் இருக்குது. அதுதான் வந்து செம்ம ஹைலைட்டு. என்னடா அங்கங்கே ஃபோட்டோ எடுக்காதுன்னு தமிழில் போடணும். நான் ஃபோட்டோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ரொம்ப நேரம் காக்க வைக்கக்கூடாது. அப்போ சாமி கண்ணு குத்துவார். பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு, பட் கூட்டு பொரியல் எதுவும் இல்லை, வெறும் மீன் குழம்பு மட்டும்தான். சாப்பாடு மீன் குழம்பு. அதான் இவ்வளோ சைட் டிஷ் இருக்கும். கூட்டு பொரியல் எனக்கு தேவையில்லை. ரொம்ப நாள் ஆச்சு இல்லை பட்டினப்பாக்கத்தில் சாப்பிட்டு. இப்போ தான் வரும். இல்லை, ரொம்ப நாள் வந்து நம்ம பட்டினம்பாக்கத்தில் போவோம், ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். ஆனால் வந்து இப்போ வேளச்சேரியில் வந்து ரொம்ப வசதியாக இருக்குது நம்மளுக்கு. ஆனால் நிறைய இடம் இருக்குது, பட் நிறைய ஐட்டங்கள் வச்சுருக்காங்க. பட் டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். அது சாப்பிட பற்றி சொல்லணும்னா, மீன் குழம்பு ரொம்ப காரமாக இல்லை, மாடரேட்டான ஒரு காரம் தான். ருசி நல்லா இருக்குது. கொஞ்சம் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் டேஸ்ட் உப்பு ஒன்று நம்ம கேட்டு வாங்கி போட்டுக்கலாம். பட் டேஸ்ட் வைஸ் நல்லாவே இருக்குது. ஓகேவா? இதோட வந்து குழம்பு மீன், ஐல மீன் மதியானம் வச்சு மீன் குழம்பு போல் சூப்பராகவே இருக்குது. பட் கொஞ்சம் காரம் கம்மி. நான் சொல்லிட்டேன் போல் தம்பி, ஏன்னா வந்து எல்லோரும் வந்தாங்க, குழந்தைங்களை கூப்பிட்டு வராங்க அப்படின்னால ஹெவி காரம்லாம் குறைக்க மாட்டோம். பட் இதில் வந்து மசாலாஸ் வந்து போட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணி தரேன்னாங்க. ஓகே, மெயின் சாப்டர் ஒரு இப்போ சைட் டிஷ் வந்து நெத்திலி. சென்னை சிட்டிக்குள்ளே ஒரு ஹோட்டலில் போயிட்டு நெத்திலி வாங்கினா 150 200 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. ஏன் அதுக்கு மேலே மல்டி குசன்லாம் போனால் இது வந்து பார்த்தீங்கன்னா 80 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. பெரிய விஷயம் அது. மீனை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அந்த சீஷோரில் சாப்பிட்ட அந்த எஃபெக்ட் தான் நல்லாயிருக்கு. அதாவது டேஸ்ட் வைஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஃபிஷ்ஷஸ்ஸு. எனக்கு அதான் மெயின். எனக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே டர்ன் பண்ணி காமிங்க. எத்தனை பேர் வேலை பார்சல் தான் வாங்கிட்டு போகிறாங்க. அப்படியே டர்ன் பண்ணு, அவ்வளோதான். ரொம்ப அதாவது நிறைய பேர் பார்சல்ஸ் தான் இங்கே வந்து நிறைய பேர் ஆஃபீஸ் விட்டு போகிறாங்க இல்லையா, வேளச்சேரி மெயின் இல்லையா, ஆஃபீஸ் விட்டு போகும்போது நிறைய பேர் பார்சல் வாங்கிட்டு போகிறாங்க. ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கங்க. அப்படியே 4 அடி எடுத்து வச்சா நமக்கு வந்துடலாம் இடத்துல. ஹை ப்ரோட்டீன் டியூனா கட்லெட்டு. டியூனால கட்லெட்டு இப்போ தான் நான் சாப்பிட்றேன். நிறைய ஃபிஷ்ஷஸ் சாப்பிட்ருக்கேன், சொராது கூட சாப்பிட்ருக்கேன். பட் டியூனா அது இப்போ தான் சாப்பிட்றேன். சூப்பராக இருக்குது. இதில் வந்து எனக்கு வந்து என்னென்னா இந்த வாழை வச்சு போடுறாங்க. நார்மலாக வந்து இந்த வாழை வச்சு போடுறது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. நிறைய இடத்துல வந்து பிளாஸ்டிக் ஷீட் வைப்பாங்க, பட் இது வாழை வைக்கிறாங்க. அது எனக்கு சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு. வெங்காயத்தோட
வச்சுட்டு ஒரு வாய்ப்பு இல்லாமா சூப்பராக இருக்குது. சீரியஸ்லி கட்லெட் அல்டிமேட்டு. ஆனியன் வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஏன்னா நான் ஆனியன் வெறியன் நான். ஓகே, இது வந்து ஏரி பப்பான்னுவாங்க. ஆக்சுவலி பப்பா மீனில் பார்க்கறதுக்கு பாருங்க, மேலே மசாலா போட்டு சும்மா தாறு மாற போட்டு வச்சுக்கோங்க. இது கடை மசாலா இல்லை, வீட்டு மசாலா. நம்மளுக்கு தெரியுது பாருங்கள், மீட்டு அந்த இது இடித்த மசாலா போட்டிருக்காங்க. அந்த டேஸ்ட்டே தெரியுது. அந்த இப்போ நம்ம நிறைய இடத்துல அந்த பவுட்ராட்டம் போடுவாங்க, அந்த கான்செப்டில் இல்லை. இது நல்லா வீட்டை சாப்பிட்ட எஃபெக்ட் தான் இருக்குது. இதுதான் நம்மளோட பொடி. இந்த பொடி எங்களோட ஸ்பெஷல். நிறைய சீ ஃபுட்ஸு அந்த பொடி ஒன்று போடுவாங்க, அது பாப்கார்ன் பொடியாட்டம் இருக்கும் டேஸ்ட் வைஸ். பட் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் அரைச்ச ஒரு ஃபுட்டு டேஸ்ட்டாகவும் கொடுக்குது அது. ஏன்னா நல்லா இருக்குது டேஸ்ட். நல்லா ஃபிஷ் வந்து நல்லா தரமாக பண்ணியிருக்காங்க. என்னென்னா நம்ம கேட்டால் கொஞ்சம் பொறுமையாக தான் வெயிட் பண்ணால் கொஞ்சம் நம்மளுக்கு நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம தவா ஃப்ரை பண்ணி கொடுக்குறாங்க. அதெல்லாம் சாப்பிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும். வெயிட் பண்ணி சாப்பிடுங்க. கனவா ரொம்ப நாள் ஆச்சு கனவா சாப்பிட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா நடுவில் வந்து நம்ம வந்து நான்வெஜ்ஜை வந்து கம்மி பண்ணிட்டோம் சாப்பிட்றத. சீரியஸ்லி சொல்கிறேன், கனவா அவ்வளோ நல்லாயிருக்கு, சாஃப்டாக இருக்குது. இந்த செவுன்னு போட்டு சுவிங்காமை போட்டு மெல்ற மாதிரிலாம் இருக்கு மேம், அந்த கான்செப்ட்லாம் இல்லை. கனவா அவ்வளோ நல்லா இருக்குது பாருங்க. அதை கையிலே பிச்சிடலாம். டேஸ்ட் சூப்பர். இந்த மசாலாக்கும் அதுக்கும் நல்லாயிருக்கு. என்னமோ வந்து நான் வந்து என்ன நினச்சேன்னா, சரி பழைய ஸ்டாக்காக என்ன இறக்கி விட்ருவாங்களோன்ட்டு. இது இல்லை, உண்மையாக இல்லை, நல்ல ஒன்று ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இவர் பார்த்தீங்கன்னா எறாவே கண்ணுக்கு தெரியல. அந்த ஒரு மசாலாஸ் தான் சூப்பராக இருக்குது பாருங்கள். எறா பாருங்களேன், இந்த மசாலா போட்டு உள்ள வெங்காயம் இதை போட்டு அப்படியே வதக்கி வச்சுருக்காங்க. அள்ளிடுவோமா எறாவை? இவ்வளோ சாப்பிட்டதில்ல எனக்கு எறா அல்டிமேட்டாக வந்து டேஸ்ட் நல்லாவே இருக்குது. சின்ன ஐட்டத்தில் எனக்கு எறா வந்து ரொம்ப நல்லா இருக்குது. நான் வரிசைப்படுத்தி நான் சொல்லுவேன் எது நல்லாயிருக்கு எது செகண்ட் தானே கடைசியாக நான் சொல்கிறேன். சீரியஸ்லி எறா இஸ் அல்டிமேட். அந்த மாதிரி ஒரு பதமாக பார்த்து வறுக்கிறாங்க. எவ்வளோ பெரிய ஃபிஷ்ஷு பாருங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 199க்கு தராங்க. மற்ற இடத்துலலாம் போனீங்கன்னா 250 அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. பெரிய ஹோட்டல்லாம் போனால் ஹெவி. இது சங்கரா சூடுமா, கையை வைக்க முடியல. உண்மையாக நான் சொல்லிடுறேன், ஃபிஷ்ஷுங்க இந்த ஐட்டம் மட்டும் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ரொம்ப எலாபரேட் பண்ணுறதில்ல, உண்மையாகவே நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. அந்த சில கடைகளில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மசாலா போட்டு அப்படியே போட்டு தாக்குவாங்க. பட் எனக்கு அப்படி தோணலை, ஃபீல் ஆகலை. நல்லா கொஞ்சம் எல்லா குழந்தைங்களும் சாப்பிட்ற மாதிரி தான் வந்து அவங்க வந்து வச்சுருக்காங்க. வீட்டு மசாலா போடுறதுனால அந்த கார்னிஷ்கே வீட்டு மசாலா தான் தூக்குறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னாலே வீட்டு மசாலா தான், அரைச்சி விட்ட மசாலா தான். இது எல்லாமே அது மாதிரி தான் போட்டிருக்காங்க. என்னடா ஃபிஷ் ஐட்டத்தில் வந்து ஃபிஷ் ஐட்டம் காமிச்சு சிக்கன் காமிக்கிறேன்னு நினைக்காதீங்க. சிக்கன் லவர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து சிக்கன் தொக்கு வச்சுருக்காங்க. சிக்கன் சாப்பாடு வச்சு சாப்பிடும்போது களை கட்டும். இப்போ நான் வரிசைப்படுத்தி சொல்ல பாரு எது நல்லா இருக்கணும். ஃபஸ்ட்டு எறா, ரெண்டாவது கடம்பா, மூணாவது நெத்திலி, நாலாவது வந்து பப்பா, அஞ்சாவது சீரீஸாக வந்து இதை வரிசை கூட பண்ணும்போது இது ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது. டேஸ்ட் வைஸ் எம்மி ஃபிஷ்ஷஸ்லாம் எம்மியாக இருக்குது. நல்லா இருக்குது. அவங்க போட்ட மசாலாஸ் தான் அல்டிமேட். நிறைய பேர் உட்காந்து சாப்பிட்றாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சாப்பிட்றாங்க. அவங்க எடுக்க வேண்டாம்னு பார்த்தோம். நீங்கள் வந்து ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஓனர்கிட்ட கமெண்ட்ஸை நீங்கள் பாஸ் பண்ணலாம். ப்ரோ நல்லா இருக்குன்னா ஹெவி மசாலா ஹெவி காரத்தை போட்டு ஜிகிண்டை போட்டு அரைக்கிறதுனால நல்ல டீசெண்டான காரத்தில் நல்லாவே இருக்குது. ஐட்டங்கள்லாம் ஃப்ரெஷ்ஷாக. ஓகே கைஸ், வி மீட் ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. அடுத்த பதிவில் சந்திப்போம். அதுவரை எங்களிடம் விடைபெறும் உங்கள் கார்த்திக். ஓகே, பாய் நண்பா, பாய். இதோட சூப்பர் கண்டென்ட்டோட அடுத்த மீடியோ சமசமாக வந்து மீட் பண்ணுறேன். ஓகேவா, பாய். சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் தெரியும் எவன் காரம் இல்லைன்னு. இதில் காரமானவனே எவன் பார்த்தீங்கன்னா சிக்கன் மட்டும்தான். மற்றெல்லாம் வந்து குழந்தைங்களும் ஒரு பெரியவங்களும் நல்லா சாப்பிட்ற மாதிரி இருக்குது. நல்லா உரப்பாக இருக்குது. ஆனால் வந்து ஃபிஷ் ஐட்டமில் வந்து ஹெவி காரம் இல்லை. தேவைன்னா மசாலா போடுறாங்க, தேவையில்லை. ஆனால் அந்த மசாலா கூட ஹெவி காரம் இல்லை. இந்த சிக்கன் தொக்கு மட்டும் அல்டிமேட்டில் இருக்கும்.